டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் வணக்கம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம நேற்று வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். டிஎன்பிஎஸ்சி சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா 2020க்கான தேர்வு அட்டணை வந்து வெளியிட்டாங்க. ஸோ 2024 மிகப்பெரிய ஜாக்பாட்டாக இருக்க போது எந்த மாற்றும் கருத்து கிடையாது. ஏன்னா அந்தளவுக்கு முக்கியமான பதவிகள், முக்கியமான கேடரில் வர எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும், அறிவிப்புகள். குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் புதுசாக வந்து சேர்த்துருக்காங்க. ஸோ நம்ம 2020 அரசு வேலை கனவு இருக்கிறவங்க 2024 மிகப்பெரிய வரப்பிரசாதமாக தான் இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நம்மளுடைய ஒர்க்கு அடுத்து என்னென்ன ஹார்ட் ஒர்க் தான் நம்ம பண்ணணும். இப்போ நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுறோமோ கண்டிப்பாக குரூப் 2, குரூப் 1, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், குரூப் 4 இதில் 4ல் கண்டிப்பாக உங்களுக்கு எது தகுதியோ, நீங்கள் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ, ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு தகுதி அந்த தகுதிக்கு ஏற்ற வேலை கண்டிப்பாக உங்களுக்கு வரும். இந்த 4 கேட்டரில் கன்ஃபார்மாக வந்து பார்த்தா நீங்கள் எதனா ஒன்றில் வேலைக்கு போகணும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இலக்காக இருக்கணும். அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா டெய்லி ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இதுக்கப்புறமேட்டு நோட்டிஃபிகேஷன் அதான் ஆண்டு அட்டை வந்துடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம கடமை என்னென்னா படிக்க தான் நம்ம கடமை, படிப்பு மட்டும்தான் நம்ம கடமை. இப்போ குரூப் 4 பொறுத்த வரைக்கும் நீங்கள் 6 மாதம் எப்படி படிக்கிறதுன்னு வெளியில் பார்க்க போகிறோம். இதை மட்டும் கடைசி இந்த 6 மாதம் நீங்கள் இப்படி தான் படித்தவன, வேறு மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா இப்படி படித்தா மட்டும்தான் 90% உங்களெல்லாம் படித்து பாஸ் பண்ண முடியாத வாய்ப்பு நிறையவே இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் குரூப் 4 சிலபஸை வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு குரூப் 4 சிலபஸ் வந்து நிறைய பேர் வந்து சிலபஸ் இல்லாமல் படிக்கிறாங்க. அது ரொம்ப தவறு. ஏன்னா குரூப் 4 சிலபஸை ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்தெந்த தலைப்பில் நம்ம கேள்வி கேட்டிருக்காங்க சிலபஸில் இருக்குது, அது எதாவது இந்த புக்கில் நம்ம இருக்கணும், படித்து நம்ம பிரித்து படிக்கணும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வந்து உதவியாக இருக்கும். ஏன்னா குரூப் 4 எக்ஸாம் படிச்சு, ஏன்னா சிலபஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு கடலில் போனோம்னா கண்டிப்பாக நம்ம ஒரு படகுல போனோம்னா துடுப்பு தேவை. அந்த துடுப்பு இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், எங்கன்னா பறந்து போயிடுவோம். நம்ம அதான் எந்த திசை தெரியாமல் போயிடுவோம். ஆனால் துடுப்பு இருந்தால் நம்மளுக்கு என்ன பண்ண முடியும், நம்மளுக்கு அந்த துடுப்பு தான் வந்து சிலபஸ். நம்ம எந்த இலக்கை நோக்கி போனோமோ அந்த இலக்கை கரெக்டாக பயணிக்க தேவைன்னா துடுப்பு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சிலபஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுபவம் வேணும். குரூப் 4 எக்ஸாம் பொறுத்த ஒரு அனுபவம் என்னென்னா, உங்களை லாஸ்ட் ஒரு 5 வருஷம் கொஸ்டின் பேப்பர் எடுத்து அதை நீங்கள் பார்க்கணும், படிக்கணும். எந்தெந்த டாப்பிக்கில் எவ்வளோ கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த அனுபவம் வேணும் உங்களுக்கு. அந்த அனுபவம் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரூப் 4 கொஸ்டின் பேப்பர் லாஸ்ட் கொஸ்டின் பேப்பர்லாம் எடுத்து 5 வருஷம் கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணணும். எந்தெந்த டாப்பிக்கில் அதிகமாக கேள்வி கேட்டிருக்காங்க சொல்லிட்டு. இதை வந்து நீங்கள் டெய்லி வாரம் பண்ணணும். இதை இல்லை டெய்லியும் பண்ணலாம், இல்லை வீக்லி ஒரு டைமே பண்ணலாம் நீங்கள் கொஸ்டின் பேப்பர் எடுத்து. அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்கூல் புக்ஸ் 6வதுலேருந்து 10வது வரல தமிழ் புக்கு, சோஷியல் சயின்ஸ் புக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக புக்கு, சயின்ஸ் புக்கு எல்லாமே நீங்கள் படிக்கணும். இந்த 6 மாதத்தில் நீங்கள் படிக்க வேண்டியது ஸ்கூல் புக்ஸில் இருந்தால் ஃபுல்லாக நீங்கள் படிக்கணும். அதை தமிழ் வந்து 100க்கு 100 தமிழ் மட்டும் நீங்கள் படித்தே ஆகணும். அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் தான் தமிழ் கேட்பாங்க. அதனால் தமிழ் புக்கு 6வதுலேருந்து 10வது வரல மஸ்ட் ரீடு. ஸ்கூல் புக்கு தவிர தமிழுக்கு வேறு எந்த வெளியில் மெட்டீரியல் படிக்காதீங்க. அதேமாதிரி மேக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கு 6வதுலேருந்து 10வது வரையும் உள்ள மேக்ஸ் புக்கு மட்டும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். 20 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு மேக்ஸ் புக்கில் இருந்தால் டைரெக்டாக கொஸ்டின் வரும். அதனால் மேக்ஸ் புக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து சில எப்படின்னா நீங்கள் மாதம் புக்கு நிறைய புக்கு வரும், மேக்னசைஸ் நிறைய வரும் உங்களுக்கு. அதில் எதுனா உங்களுக்கு எந்த புக்கு பிடிச்சிருக்கோ அந்த புக்கு வாங்கி படிங்க நீங்கள். ஏன்னா வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக 10 கொஸ்டின் மினிமம் 10 கொஸ்டின் வரும் உங்களுக்கு. கடைசியாக நடந்த 6 மாதம் இதுக்கப்புறமேட்டு வர கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே ஃபுல்லாக நீங்கள் படிக்கணும். இந்த 6 மாதம் இதுக்கப்புறம் வர எல்லா மந்த்து கரண்ட் அஃபேர்ஸும் நீங்கள் ஃபுல்லாக படிக்கணும். ஏன்னா வந்து கரண்ட் அஃபேர்ஸ் 10 கொஸ்டின் கேட்பாங்க. உங்களுக்கு ஆன்லைனில் வந்து பார்த்தா நிறைய மெட்டீரியலாக இருக்குது வெப்சைட்டில், சரிங்களா? அந்த வெப்சைட்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிக்கலாம். இல்லைன்னா வந்து பார்த்தா மந்த்லி நிறைய புக்ஸ் வருது உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்து, அதுவும் புக்கை வாங்கி நீங்கள் படிக்கலாம். ஸோ அது வந்து உங்களோட விருப்பம். ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் உங்களுக்கு எந்த விதத்தை படித்தா நல்லாயிருக்கும். நியூஸ் பேப்பர் படிக்கலாம், நியூஸ் பேப்பர் படித்தா தி இந்து தமிழ் படிக்கலாம், தினமணி படிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நியூஸ் பேப்பர்லாம் நீங்கள் படிக்கும் போது ப்ளஸ் டெய்லி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நியூஸ் சேனல் பார்க்கலாம். அதுக்கப்புறமேட்டு நியூஸ் பேப்பரில் வர ஆர்டிகல்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். தினமணியில் இந்த இந்து தமிழில் வர ஆர்டிகல்ஸ் டெய்லி எக்கனாமிக் சம்மந்தப்பட்ட ஆர்டிகல்ஸ் மஸ்ட்டு நீங்கள் படிக்கணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதிலேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேள்விகள் வருது. அதனால் வந்து நீங்கள் உங்கள் விருப்பம் கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதில் படித்தா எனக்கு மைண்டில் செட் ஆகும், எதில் படித்தா எனக்கு புரியும்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் படிச்சிங்க. ஆனால் மற்றபடி எல்லாமே ஸ்கூல் புக்கு தான் நீங்கள் படித்தாகணும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதனால் ஸ்கூல் புக்கு 6வதுலேருந்து 10வது வரலாம் ஸ்கூல் புக்கை முதல்ல வாங்குங்க. இல்லாத புக்கை வந்து யாருக்கிட்டனா இருந்தால் அதை கேட்டு ஃபஸ்ட்டு வாங்குங்க ஸ்கூல் புக்கு, புரியுதுங்களா? ஸ்கூல் புக்கு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்கூல் புக்கில் இருந்து தான் ஒரு 90% கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் தான் வருது.
நீங்கள் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கில் சம்மை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஏன்னா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ்லேருந்து உங்களுக்கு 20 கொஷின்ஸ் கண்டிப்பாக வந்து ஸ்கூல் புக்கில் தான் டேரெக்டாக கேட்பாங்க. ஸ்கூல் புக்கில் இருக்கிற எடுத்துக்காட்டு சம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பயிற்சி சம்மு, சரியான விடை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஸோ இந்த சம்முலாம் வந்து ஃபுல்லாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாலே கண்டிப்பாக உங்களுக்கு போதும். ஏன்னா அதில் இருந்தால் டேரெக்டாக நிறைய கேள்விகள் வந்து நம்ம ஆல்ரெடி புக் ப்ரூஃப் முன்னாடி வீடியோ போட்டிருக்கோம், உங்களுக்கே தெரியும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்கூல் புக்கில் மேக்ஸ் இருக்குது. அது குரூப் 1 ஆகட்டும், சரி குரூப் 2 ஆகட்டும், குரூப் 4 ஆகட்டும். குரூப் 4க்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்கூல் புக்கு தான். ஸ்கூல் புக் தவிர வேறு வெளியே எந்த மெட்டீரியல் படிக்காதீங்க. ஏன்னா ஸ்கூல் புக்கில் தான் உங்களுக்கு மேக்ஸிமம் கேள்வியே வரும், ஸ்கூல் புக்கில் தான் வரும். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர் எதுக்கு நான் உங்களுக்கு அனலைஸ் பண்ண சொல்கிறேன்னா, கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ண சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 வருஷம் கொஸ்டின் பேப்பர் எடுக்க சொல்ல உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கொஸ்டின் பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டு தேர்வில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிய முறையை வந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. இந்த கேள்வியோட வடிவம் வந்து கண்டிப்பாக மாறி இருக்கும். நீங்கள் எல்லாம் 5 வருஷத்து கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்க, கண்டிப்பாக ஒரு கொஸ்டினோட கேள்விகள் வந்து கேட்குற தன்மைகள் மாறி இருக்கும். பட் ஆனால் ஆன்சர் எல்லாம் ஒன்று தான், பட் கேள்வி படிக்கிறது எல்லாம் ஒன்று தான். பட் ஆனால் அந்த கேள்வியை எப்படிலாம் கேட்கலான்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. நீங்கள் எத்தனை ஒன்று எடுத்து ஒரு 5 வருஷம் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்கள். 5 வருஷத்துக்கு முன்னாடி கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ஈஸியாக இருக்கும், சிம்பிளாக இருக்கும். அதுக்கு அடுத்த வருஷம் கொஸ்டின் கொஞ்சம் கடினமாக இருக்கும். கடினமாக இருக்கு என்னென்னா அந்த கேள்வியோட தன்மைகள் கேட்குற விதங்கள் வந்து மாறி இருக்கும். ஸோ பட் ஆனால் எல்லாமே ஒரே ஆன்சர் தான், ஒரே கேள்வி தான். பட் ஆனால் அந்த கேட்குற விதம் தான் வந்து மாறி இருந்த கண்டி, மற்றபடி நம்ம படிக்கிறது எல்லாமே ஒன்று தான். அதனால் அதுதான் நாங்கள் சொல்கிறோம், உங்களுக்கு கடைசி 5 வருஷம் கொஸ்டின் பேப்பர் வந்து நீங்கள் ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணினே இருக்கணும். ஏன்னா நம்மளுக்கு எந்த அளவுக்கு கொஸ்டின் பேப்பர் ரிவிஷன் பண்ணுறோமோ அதுலேருந்தே ரிப்பீட்டட் கொஸ்டின் 5 கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. அதில் வந்து எந்த மாற்றுக்கிறது. அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன்னா கடைசி 5 வருஷம் குரூப் 4 கொஸ்டின் பேப்பர் படிக்கிறீங்களா, குரூப் 4 கடைசி 5 கொஸ்டின் பேப்பர் எடுத்து ரிவிஷன் பண்ணிகிட்டே இருங்க. டெய்லியும் ஒரு கொஸ்டின் படிங்க, இல்லை வீக்லி ஒரு கொஸ்டின் படிங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 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 ஐடியா கிடைக்கும். என்னென்னா எந்தெந்த சயின்ஸ் இவ்வளோ கொஸ்டின் கேட்டிருக்காங்க, சயின்ஸ் இவ்வளோ டாபிக், இந்த டாப்பிக்லேருந்து இவ்வளோ கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு நேஷனல் மூவ்மெண்ட்டை இவ்வளோ கேள்வி கேட்டிருக்காங்க, நேஷனல் மூவ்மெண்ட்டில் இந்த டாப்பிக்லேருந்து இவ்வளோ கேள்வி கேட்குறாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ், அது அரசியலமைப்பு, இவ்வளோ கேள்வி கேட்குறாங்க சொல்லிட்டு நம்ம புரிஞ்சு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிறாங்க. கேள்வித்தாளை மட்டும் ரிவிஷன் பண்ணால் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி குரூப் 4 சிலபஸ், ஏன்னா குரூப் 4 சிலபஸில் இல்லாதெல்லாம் வந்து புக்கில் இருக்கும். நம்ம என்ன பண்ணணும், இல்லாதெல்லாம் நம்ம படிக்கக்கூடாது. என்ன குரூப் 4 புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சிலபஸ் கவர் பண்ணாதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் ஃபுல்லாக புக்கு ஸ்கூல் புக்கு படிக்காங்க, அதெல்லாம் படிக்கக்கூடாது. ஏன்னா சிலபஸ் என்ன டாபிக் இருக்கோ, தலைப்பு இருக்கோ, அந்த தலைப்பு ஸ்கூல் புக்கில் எங்கெங்கெல்லாம் இருக்கோ ஃபுல்லாக படிக்கணும். அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் எடுத்து வந்து தமிழ். இந்த தமிழை பொறுத்த வரைக்கும் தமிழ் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 100 கேள்வி வர தமிழ். நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச கேள்வி தமிழில் 100, மேக்ஸில் 25, இந்த 2 தான் கன்ஃபார்மாக ஷூராக கேட்குற கேள்வி. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் 100 கேள்வியும் ஸ்கூல் புக்கில் இருந்தால் 95 கேள்வி கரெக்டாக வரும். அதனால் நம்ம ஸ்கூல் புக்கில் கொஸ்டின் மட்டும் படித்தாலே போதும். தமிழில் 98 கொஸ்டின் நீங்கள் போட்டு மேக்ஸில் 24 கொஸ்டின் நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அரசு வேலை வாங்கிக்கலாம். அதனால் தமிழ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழை பொறுத்த வரைக்கும் வேறு எந்த மெட்டீரியலும் தேவையில்லை. உங்களுக்கு ஸ்கூல் புக்கு ஃபுல்லாக 6வதுலேருந்து 10வது வரை உள்ள ஃபுல்லாக படிக்கணும். நீங்கள் எல்லாம் இலக்கணம், செய்யுள், உரைநடை, சரியான விடை, எல்லா மொழித்திறன் பயிற்சி எல்லாத்தையும் படி எதுவுமே நீங்கள் அட்டை டு அட்டை படிக்கணுங்க. அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. ஸ்கூல் புக்கு தமிழ் மட்டும் அட்டை டு அட்டை தான் நீங்கள் படித்தாகணும், வேறு வழியே கிடையாதுன்னா. ஸ்கூல் புக்கில் இருந்தால் தமிழ் டேரெக்டாக கொஸ்டின் வரும். அது இலக்கணம், செய்யுள், உரைநடை எல்லாமே ஸ்கூல் புக்கு தான். அதனால் மேக்ஸும் வந்து ஸ்கூல் புக்கு செம்ம ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் டைம் வந்தால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே இருக்கிற மெட்டீரியல்லாம் போட்டு பாருங்கள். அதேமாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் மந்த்லி வாங்கி படிங்க. ஸோ 2024 குரூப் 4ல் நீங்கள் பாஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த கடைசி 6 மாதம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் படிக்கணும். ஸோ அதனால் அதை மனசில் வச்சுட்டு கண்டிப்பாக படிங்க. உங்கள் 2024 மிகப்பெரிய சக்ஸஸ் இருக்க என்னோடய வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.